இது MK டிஜிட்டல் கிளாஸ் 12ஆம் வகுப்பு விலங்கியல் மற்றும் உயிரி விலங்கியல் ஒரு மதிப்பெண் வினாவிடை பயிற்சி பார்த்து கேட்டு பயன்பெறுங்கள். பாடம் 8 நோய்த்தடை காப்பியல். சீம்பால் வழங்குவது என்ன? அ. இயற்கையாக பெறப்பட்ட செயலாக்க நோய்த்தடை காப்பு. அ. இயற்கையாக பெறப்பட்ட மந்தமான நோய்த்தடை காப்பு. இ. செயற்கையாக பெறப்பட்ட செயலாக்க நோய்த்தடை காப்பு. இ. செயற்கையாக பெறப்பட்ட மந்தமான நோய்த்தடை காப்பு. சரியான விடை ஆ. இயற்கையாக பெறப்பட்ட மந்தமான நோய்த்தடை காப்பு. பாராடோப் என்பது என்ன? ஆ. மாறுபடும் பகுதிகளில் உள்ள எதிர்ப்பொருள் இணையும் பகுதி. ஆ. கனமான பகுதிகளில் உள்ள எதிர்ப்பொருள் இணையும் பகுதி. இ. மாறுபடும் பகுதிகளில் உள்ள எதிர்ப்பொருள் தூண்டிகள் இணையும் பகுதி. இ. கனமான பகுதிகளில் உள்ள எதிர்ப்பொருள் தூண்டிகள் இணையும் பகுதி. சரியான விடை இ. மாறுபடும் பகுதிகளில் உள்ள எதிர்ப்பொருள் தூண்டிகள் இணையும் பகுதி. ஒவ்வாமையில் தொடர்புடையது எது? ஆ. IgE, ஆ. IgG, இ. Ig, இ. IgM. சரியான விடை ஆ. IgE. உடனடி வினைக்கு காரணமாக இருப்பது ஆ. ஒவ்வாமை எதிர்வினை, ஆ. நச்சுகளின் சுரப்பு, இ. ஹிஸ்டமைன்களின் சுரப்பு, இ. மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை ஆ. ஒவ்வாமை எதிர்வினை. வெவ்வேறு பகுதிகளுக்கு புற்றுநோய் செல்கள் பரவுதல் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆ. வேற்றிட பரவல், ஆ. ஆன்கோஜீன்கள், இ. புரோட்டோ ஆன்கோஜீன்கள், இ. மாலிக்னன்ட் நியோபிளாசம். சரியான விடை ஆ. வேற்றிட பரவல். எய்ட்ஸ் வைரஸில் காணப்படுவது அ. ஒற்றை இழை RNA, ஆ. இரட்டை இழை RNA, இ. ஒற்றை இழை DNA, இ. இரட்டை இழை DNA. சரியான விடை அ. ஒற்றை இழை RNA. கீழ்க்கண்டவற்றுள் ஒன்றை தவிர அனைத்தும் புற நிணநீரிய உறுப்புகள் ஆகும். அ. நிணநீர் முடிச்சுகள், ஆ. மண்ணீரல், இ. கோழைச் செவ்வு சார்ந்த நிணநீர் திசுக்கள், இ. தைமஸ். சரியான விடை இ. தைமஸ். கீழ்க்கண்டவற்றுள் எது மேக்ரோபேஜ் இல்லை? ஆ. மோனோசைட்டுகள், ஆ. மைக்ரோக்ளியா, இ. குப்ஃபர் செல், இ. லிம்போசைட்டுகள். சரியான விடை இ. லிம்போசைட்டுகள். இன்டர்ஃபெரான்களை பற்றிய உண்மையான கருத்து எது? அ. செயற்கையாக தயாரிக்கப்பட்ட வைரஸ் எதிர்ப்பொருள், ஆ. வைரஸ் செல்களின் இரட்டிப்பாதலை தடுக்கின்றது, இ. இது ஒரு குறிப்பிட்ட வைரஸ்கானது, இ. இது தொற்றுகளை ஏற்படுத்தும். சரியான விடை ஆ. வைரஸ் செல்களின் இரட்டிப்பாதலை தடுக்கின்றது. செல் வழி நோய்த்தடை காப்பியல் மற்றும் திரவ வழி நோய்த்தடை காப்பியலில் பெரும்பான்மையாக ஈடுபடுபவை எவை? அ. பி செல்கள் /T செல்கள், ஆ. எபிடோப் எதிர்ப்பொருள் தூண்டி, இ. T செல்கள் /B செல்கள், இ. எதிர்ப்பொருள் எதிர்ப்பொருள் தூண்டி. சரியான விடை இ. T செல்கள் /B செல்கள். பி செல்களை தூண்டுவது ஆ. நிரப்பு கூறுகள், ஆ. எதிர்ப்பொருள், இ. இன்டர்ஃபெரான், இ. எதிர்ப்பொருள் தூண்டி. சரியான விடை இ. எதிர்ப்பொருள் தூண்டி.
எதிர்ப்பொருள்களை அதிக அளவு உற்பத்தி செய்து வெளியிடும் டி செல் வகை யாது? ஆ. நினைவாற்றல் செல்கள். ஆ. பேசாபில்கள். இ. பிளாஸ்மா செல்கள். இ. கொல்லி செல்கள். சரியான விடை இ. பிளாஸ்மா செல்கள். ஒருவருக்கு அடிபட்டு காயம் ஏற்படுகிறது. திசு சிதைவினால் உருவாகும் இந்த காயம் எதற்கு எடுத்துக்காட்டாகும்? அ. இயந்திர தடைக்காப்பு. ஆ. உடற்செயல் சார்ந்த தடைக்காப்பு. இ. ஃபேகோசைட்டோசிஸ். இ. வீக்கம். சரியான விடை இ. வீக்கம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடங்கள் உங்களை எளிதாக வந்து சேர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் தங்கள் நண்பர்களும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள். அன்புடன் MK டிஜிட்டல் கிளாஸ்.